தர்மம் ஜெயிக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். யாம் நீதி நியாயம் தவறா நெறிமுறைகளுக்குள் இருக்கும் தர்மம் நிச்சயமாய் ஜெயிக்கும் என்ற ஆசியே அகத்தியன் அருள்வாக்காய் வழங்குகின்றோம். ஏற்றமுற நற்கிளை சபைதனில் இல்சபை கண்டு அருள்நிலையாய் அகத்தியனையும் சிவமகா வாழைச்சித்தனையும் சித்த கணங்கள் 11 சித்த கணங்களையும் ஒன்றாக அழைத்து வந்து அமர வைத்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்திய முதல் நிலை இல்சபை என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றல் கொண்டு நடந்தேறிய தருணமதில் உமது இல்லம் மட்டுமல்ல அவ்வளாகங்களில் இருந்து வந்து இத்தகைய உரைதனை கேட்டு இறை உரைக்கும் உரைக்குள் இருக்கும் சூட்சமங்களை உணர்ந்தோர்கள் இல்லமதிலெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அவ்வாறு திருமுருக சேனை படைகள் புறப்பட்டு ஒவ்வொரு இல்லமதிலும் கிளை சபைகள் தோறும் ஆற்றுகின்ற பயணமதில் அவ்வளாகங்களில் இவ்வுரை ஒலிக்க கேட்ட தலங்களிலெல்லாம் ஆற்றல்கள் அதன் பணியாற்ற துவங்குகின்றன என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அவ்வாறு தர்ம யுகமாற்ற நிகழ்வு பயணம் அதை அகத்தியன் சகடையாக ஏற்று வருகின்ற அற்புத தருணமதில் அது எவ்வாறு பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தகைய காற்றை கிழித்து கொண்டு புறப்பட்டு வருகின்றதோ அதுபோல் மாற்று நிலைகளை எல்லாம் வேறறுத்து அதனை இரண்டாக கிழித்து இருவரும் ஆற்றலாக திருமுருகன் எவ்வாறு தன் கரமதில் வைத்திருக்கின்றானோ அதுபோல் தர்மம் ஜெயிக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சுபனிகள் வாய் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ண சொல்லியிருந்தோமா? வரலாம், அழகாக வரலாம். எப்போனாலும் எந்த பூஜைக்குனாலும் வர சொல்லுங்க. கிளைச்சபையினுடைய அற்புதமான நிர்வாக நிலைதனை கண்காணிக்கின்ற சீடனோடும் சீடர்கள் யாவரும் ஒன்றாக பயணித்து அருள்நிலையாய் அக்கிளை சபையை பெருமகா பிரபஞ்ச அகத்திய வாழைச்சித்த சபையினுடைய ஆற்றல் கொண்டு வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக.